அன்பானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் சந்தோஷமாகவே இருப்போம். பிரியமானவர்களே, எத்துணை உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம அப்பா நம்முடைய வாழ்க்கையில குறித்திருக்கிற அந்த திட்டம் ஒன்று உண்டு. யோபு அதைத்தான் சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்குன்னு அவர் ஒரு காரியத்தை குறிச்சு வச்சிருக்காரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா பிரியமானவர்களே? அவர் குறித்து வைத்திருக்கிறார், அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். யோபுக்கு எவ்வளவு நம்பிக்கை! இப்படி சொல்லும் போது நம்ம நினைக்கலாம், ஐயோ என்ன குறிச்சு வச்சிருக்காரோ தெரியலையே, ஒருவேளை தரித்திரத்தை குறிச்சு வச்சிருப்பாரோ, குறைவை குறிச்சு வச்சுட்டாரோ, அதான் காலமெல்லாம் குறைவா இருக்கோ அப்படி நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய அப்பா நமக்கு ஆசீர்வாதங்களையும் பெருக்கங்களையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் தான் குறிச்சு வச்சிருக்காரு. பொல்லாத பிசாசு தான் எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் செய்கிறவனாயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்படின்னா உங்களுக்காக நான் குறிச்சு வச்சுக்கிற திட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எவ்வளவு அழகா ஆவியானவர் சொல்லுகிறார். சமாதானமான காரியங்களை தான் நான் உனக்கு திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் நிறைவேறுகிற அந்த வழியில, அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிற அந்த வழியில தான் நான் உன்னை சரியா நடத்திட்டு இருக்கேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஐயோ, அந்த வழியில நான் நடக்கிறேனே, கரடு முரடா இருக்குது, முட்கள் நிறைந்திருக்கிறது, கற்கள்லாம் என் காலில் குத்துதே, வேதனை தாங்க முடியலையே, இந்த அவமானம். பிரியமானவர்களே, இல்லை இல்லை, இந்த வழி அவர் குறித்த வழிதான். பிசாசு உங்களை நிந்தைக்கு உட்படும்படி அவன் சில கற்களை உங்களுக்கு முன்னாடி வைத்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு வெற்றியின் பாதையில் உங்களை கொண்டு சென்று நிறுத்துவார். இறுதியாய் வெற்றியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குன்னு குறிச்சது அது நலமானது, தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மையான காரியம். நம்புவோமா பிரியமானவர்களே? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எனக்குன்னு குறிச்சதை நீ நிறைவேற்றுவீர்னு யோபு நம்பிக்கையோடு சொல்லுகிறாரப்பா. எவ்வளவு வேதனையிலேயே எவ்வளவு நம்பிக்கை நாதா. அதே போல நாங்களும் கூட எங்களுக்குன்னு நீ குறித்த நல்ல காரியங்களை நீ காணும்படி செய்கிறீர். ஆதி சீக்கிரத்துல இன்றே நீர் செய்வீராக தெய்வமே என்று உம்முடைய கிருபையை கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைக்கு உம்முடைய ஊழியக்காரி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் பிதாவே, ஆமென்.